பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வணக்கம், இது உங்கள் பவானி அம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாயில் வச்சதுமே கரையக்கூடிய ஒரு மைசூர் பாக்கு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு, 1.5 கப் சர்க்கரை, 1 கப் நெய், 1/2 கப் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடலை மாவை வறுத்துக்கணும், இல்லைன்னா பச்சை வாசனையாக இருக்கும். அதனால் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். சும்மா லேசாக வறுத்தா போதும். லைட்டாக வறுத்தாச்சு போதும். இப்போ இதை ஜலிச்சிக்கலாம். நெய்யை உருக்கிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக ஊற்றக்கூடாது. அதோட இந்த 1/2 கப் எண்ணெயை சேர்த்துக்கலாம். நெய் நல்லா இந்த மாதிரி உருகிடுச்சு பாருங்க. ரொம்ப காயக்கூடாது, இந்த மாதிரி இருந்தால் போதும். மாவில் ஊற்றி கலந்துக்கலாம். நெய் 1 கப்பு இதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் மெதுவாக இப்படி கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு அதுதான். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். பாகு சர்க்கரை 1/2 கப் போட்டுக்கிறேன். 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதி வரும், கலந்துக்கிட்டே இருக்கலாம். சர்க்கரை கரையிட்டோம். கம்பி பதம் வர வரைக்கணும். கை எடுக்காமல் தொலைக்கிட்டே இருக்கணும். நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா கொதி வருது. இன்னும் கொஞ்ச நேரம் கொதி வரட்டும். கம்பி பதம் வந்துச்சான்னு பார்க்கலாம். இன்னும் ஒட்டலை, பிசு பிசுப்பு தன்மை வரணும். பிசு பிசுப்பு தன்மை வந்தால் தான் கம்பி பதம் வந்ததுன்னு தெரியும். கம்பி பதம் வந்துச்சா பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும். இப்போது இந்த மாவு இதில் ஊற்றி கலரிக்கினே இருக்கணும். கை எடுக்கக்கூடாது, கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ் வந்து சிறுதாக இருக்கணும். சிம்மில் வச்சுட்டு கலரிக்கிட்டே இருக்கணும். இந்த எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்கலாம். மொத்தமாக ஊற்றக்கூடாது. இது அப்படியே மொத்தம் குடிச்சிரும். இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஊற்றின நெய்யை இழுத்துக்கிச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். இதுவும் நல்லா இழுத்துக்கும். இந்த எண்ணெய் தெரியுதுல்ல. நான் இரும்பு கடாயை வச்சிருக்கிறேன். நீங்கள் நான்ஸ்டிக் பேன் இருந்தால் கூட பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மீதி இருக்கிற நெய்யை ஊற்றிடலாம். இது எப்படி பதம் வந்ததுன்னு பார்க்கணுன்னா, இந்த மாவு கொஞ்சோண்டு எடுத்து இந்த கையில் பண்ணும்போது மாவு ஒட்டக்கூடாது. உருண்டியாக வருது பாருங்க. இப்படி இருக்கணும். இதான் பதம். எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தட்டில் ஆல்ரெடி நான் நெய் தடவி வச்சிருக்கிறேன். நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்படி நல்லா தடவி விடணும். அப்ளை பண்ணி விட்டோமா கொஞ்ச நேரம் ஆறட்டும். பார்க்கறதுக்கு சீஸ் கேக் மாதிரி இருக்குது பாருங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, நல்லா கெட்டி ஆயிடுச்சு, செட் ஆகிட்டுக்குது. இது நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பீஸ் போட்டாச்சு. இதை தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.